ஆமென். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 1 verses 17 and 18. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி ஓகே, வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, கவனிங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவே அனுப்பினார். ஞானஸ்நானத்தை கொடுக்க என்ன அனுப்பலன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னுடைய தாகம், ஆமென், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்ற அர்த்தம். ஆமென், அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கர்த்தர் என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் கவனிங்க, என்னை ரொம்ப அசைக்கிற ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நான் பிரசங்கம் செய்ய போகிறேன். பவுல் சொல்கிறார், நான் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், நான் ஏன் ஊழியம் செய்கிறேன்? ஒன்று, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. இந்த வார்த்தை உங்க உள்ளத்தில் எவ்வளவு ஆழமா கிரியை செய்ய கைகிறது. எத்தனை முறை இந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த ராத்திரி இந்த வார்த்தை உங்களை சும்மா இருக்க விடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்க கரங்களை வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகக்கூடாது. கமான் கமான் கமான், திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிலுவை. சத்தமா சொல்லுங்கயா. கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க, டேய் கஷ்டப்பட்டு உழைச்சதுடா, சாப்பிடு, வேஸ்ட் பண்ணாத சொல்றாங்களா இல்லையா? எங்க அப்பா நான் சாப்பிடும் போது எங்களை பயங்கர ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. ஒரு பருக்க கூட தட்டில் இருக்கக்கூடாது. அதை நான் இன்னைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்க்குறேன். ஏராளமான பிள்ளைங்க ரோட்டில், என் பிள்ளைங்களை காரில் கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைங்க ரோட்டு ஓரத்தில் பிச்சை எடுக்கிறவங்க ரோட்டோரத்தில் உட்காந்து உடனே நான் நிறுத்தி காமிப்பேன், பார்த்தியா இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் நம் தேசத்தில் இருக்கிறாங்க. அதனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். ஒரு 10 ரூபா 100 ரூபாய் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுல இவ்வளோ கவனமாக இருக்கிறேன். நான் பவுலோடு சேர்ந்து அந்த ராத்திரி, ஆண்டவரே உம்முடைய சிலுவை வீணா போகிறத நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆண்டவரே, நீ சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் வீணாய் போகிறதை என் கண்ணால நான் பார்க்கிறேன். சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தினால் இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் நரகத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் கிறிஸ்துவை அறிந்தும் அந்த ரத்தம் என் பாவங்களை மன்னித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது என்கிற அனுபவத்தில் வந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் எனக்கு உள்ளே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகிறதை பார்த்தும் பார்க்காமல், கண்டும் கண்டுகொள்ளாமல் வாழ்கிற சபையை பார்த்து இந்த ராத்திரி சொல்லுகிறார், இனிமேலாவது கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போவதற்கு நான் விடமாட்டேன் என்கிற ஒரு அசைக்க முடியாத தீர்மானத்தை நீ எடுத்தால் நீ கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவாய். என்னிடத்தில் வேற பிரசங்கம் இல்லை. என்னை பாரப்படுத்துகிற ஒன்றே ஒன்று, இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகள் எழும்பியாக வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. இயேசு சிந்தின ரத்தம் இந்தியாவிற்காக, இந்த சியோன் மலை, மேக்கா மண்டபம், கடமலை குன்று, இன்னும் எத்தனை கிராமங்கள், ஆமேன், இதை சுற்றி கன்னியாகுமரி மாவட்டம், ஆமேன், காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவில், ஆமேன், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக நான் விட மாட்டேன் என்கிற இன்றைக்கு ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு உங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். பார்க்கிற ஒருவரையும் நீங்கள் சும்மா விட மாட்டீர்கள். ஆண்டவரே, இவர்களும் சிலுவை அண்டையில் வர வேண்டும் என்று. ஒரு பக்கம் உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், ஒரு பக்கம் வேலை இருக்கலாம், ஒரு பக்கம் பிசினஸ் இருக்கலாம். அதன் மத்தியில் தேவ ராஜ்யத்தை கட்டுவதுதான் என்னுடைய முதலாவது கடமை என்கிற தீவிரத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீர்கள்.
இந்த மாலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு பிரசங்கம் கர்த்தர் நம்ம கூட பேசினார், 1 மணி நேரம் பிரசங்கம். ஆனால் வீட்டில் போகும்போது நீங்கள் சொல்லிட்டே போகணும், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக நான் விட மாட்டேன். இன்னைக்கு அருமையான தங்கச்சி நான் பார்த்தேன், எங்கம்மா, கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுற தங்கச்சி. அவன் சொன்னான், நாங்கள் நர்ஸாக இருக்கிறேன், அங்கே 2nd இயர் படிக்கிறேன். நான் போனோன்னே அங்கே ப்ரேயர் செல் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு சில வந்தாங்க, இப்போ நிறைய தேவன் அறியாத பிள்ளைங்க வர்றாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷனில், படிக்கிற இடத்துல, காலேஜில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒன்று, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஆமென். நான் இங்கே வந்து நல்ல வேலை கிடைச்சி, நல்லா படித்து, அப்படியே வேலை, பர்மனன்ட் வேலை, லைஃப் செட்டில்டு, மேரேஜ் ஆகி, ஐயோ அந்த கனவு தான் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை வீணாக நான் விட மாட்டேன் என்கிற ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுக்க இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான மகளை போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதரி சகோதரன் அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் எழும்ப வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே கர்த்தர் மிகுந்த பாரத்தோடு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கிறிஸ்துவின் சிலுவை வீணாக நான் விட மாட்டேன். கமான் கமான், கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்து சிந்தின ரத்தம், ஓ விலையேறப்பட்ட ரத்தம்னு நான் பாடுறேனே, அந்த ரத்தம் வீணா போறத பார்த்துட்டு இந்த பாட்டை உதட்டுல பாடுறேனே. விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் வீணாய் போவதை விட மாட்டேன். இந்த கூட்டத்தில் இருந்து முடிவு நான் தீர்மானம் எடுக்கிறேன், ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகக்கூடாது, இயேசு சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது. 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்தியா ரட்சிக்கப்படவில்லை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில சிலுவை வீணா போக விட மாட்டேன். கமான் கமான் கமான், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கயா. உங்களை திரும்ப திரும்ப சத்தமா சொல்லுங்க, நான் சொல்லணுமா? ஆமீன். உணர்வு இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க, என் வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. என் குடும்பத்தில் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. நாங்கள் குடியிருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. நான் வாழ்கிற இந்திய தேசத்தில் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. நான் தியானிக்கும் போது தான் யோசித்தேன், சின்ன காரியம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓ, நான் சம்பாதிச்ச கொஞ்சம் பணத்தை என் புள்ள வேஸ்ட் ஆக்கிட்டான்னா, இல்லை நான் வாங்கிட்டு வந்த ப்ரெஷியஸ் திங்ஸை போட்டு உடைச்சிட்டான்னா நம்மளால தாங்க முடியல. ஏசப்பா மட்டும் எப்படிங்க தாங்குவாரு? எப்படிங்க தாங்குவாரு? அவரை மாதிரி நீங்க அடிக்கப்பட முடியுமா? நம்ம தாங்க முடியுமாமா? ஏறு உழுகிறவனுடைய நிலம் போல மாறிவிட்டதா? முதுகில் சின்ன அடிபட்டாலே துடிக்கிறோம்ல, இல்ல? கதவுல கை வச்சு கதவை சாத்துனா துடிக்கிறோம். சின்ன அடிபட்டு கால் தட்டி விட்டா துடிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்தது. ஐயோ, நான் எப்படி சொல்வது? அவரை வாரினால் அடித்த பொழுது அதில் ஈய குண்டுகள், அதில் விஷ முட்கள், ஆமேன், பயங்கரமான அந்த முள், ஒரு அடி அடிச்சு இழுத்த 50 கிராம் கறியை பிச்சுட்டு வரும். நான் அந்த யூடியூப்ல நான் ஒரு சில வீடியோஸ் நான் சும்மா பார்க்கறது வழக்கம். அந்த வீடியோஸ் பார்ப்பேன். இந்த ஹைனாஸ், இந்த அது காட்டு நாயா, அது பேர் என்னது, வாட் இஸ் இட், இல்லை, அது வேட்டையாடுறதை பார்த்தா நான் ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். என்னால் அதை பார்க்கவே முடியாது. சுத்தியும் ஒரு 6-7 அந்த ஹைனாஸ் என்ன செய்யும், உயிரோட பிடிச்சு இழுத்து கடிச்சு கொன்னு அதை சித்திரவதை பண்றதை என்னால் பார்க்க முடியாது, ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். ஆனா நம்முடைய ஆண்டவரை, மை காட், அடித்து முதுகுல சதைய இல்லைங்க, சரித்திரா காரன் சொல்றான், அவர் எலும்பெல்லாம் தெரிச்சது.
அவர் எலும்பெல்லாம் ஜஸ்ட் இமேஜின். நீ கல்வாரியை மட்டும் தியானம் பண்ண ஆரம்பிச்சீனா நீ உனக்காக வாழ மாட்டாய். நீ கல்வாரியை மட்டும் தியானிக்க ஆரம்பித்து விட்டால் உனக்காக சுயநலமாக வாழ மாட்டாய். நீ கல்வாரியை தியானம் பண்ண ஆரம்பித்து விட்டால் நீ பாவம் செய்ய மாட்டாய். நீ கல்வாரியை தியானம் பண்ண ஆரம்பித்தால் மற்றவர்களையும் பாவம் செய்ய நீ விட மாட்டாய். சிலுவை வீணாய் போகக்கூடாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மகளே மகனே, இஷ்டம் போல வாழ்றோம்ல, சர்ச்சுக்கு வந்துட்டு கூட இஷ்டம் போல வாழ்றோம்ல. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை மட்டும்தான் இன்னைக்கு பிரசங்கம். இந்த வார்த்தையும் உன்னை தொடல, அசைக்கல. இந்த வார்த்தையை கேட்டும் தியானித்தும் நீ இன்றையிலிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலன்னா ஐ எம் சாரி, ரொம்ப கஷ்டம். நான் ஏன் ஊழியம் செய்கிறேன்? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஆதி அப்போஸ்தலரை கேட்டு பாருங்க, முதல் நூற்றாண்டு சபையை கேட்டு பாருங்கள். ஆமென். அப்போஸ்தலர்கள் அவர்களை கேட்டு பாருங்க. ஐயோ, கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டை விடங்க, இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை விட கொடூரமான நாட்கள் அது, கொடூரமான நாட்கள். ஆமென். பிடித்து அடித்து, மை காட், தூக்கி வீசி ஜெயில போட்டு மிரட்டி தலை எடுத்து எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மரித்தா. அவங்களெல்லாம் போய் கேட்டா சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போய் நான் விட மாட்டேன். எழுப்புதலுக்கு நீ காரணமாக மாற வேண்டுமானால் நீ தியாகம் செய்ய வேண்டும். எழுப்புதல் எப்படி வந்தது? தியாகம் செய்த மனிதர்களால். வாழ்க்கை தியாகம், உயிரை தியாகம் பண்ணினார்கள். உயிரை துச்சமென மரித்தார்கள். ஆமென். வாளால் அரிப்புண்டார்கள், கல்லறி உண்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் சித்திரவதை பட்டு மரித்த பரிசுத்தவானுடைய கதைகளை நான் வாசித்து நான் அழுது கொண்டிருப்பேன். ஆண்டவரே, இப்படி ஒரு கமிட்மெண்ட் எனக்கு வேணும். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற பெரிய தேவ மனிதன், நீங்கள் வாசித்திருக்கலாம். அவருடைய புஸ்தகத்தை நான் எத்தனை முறை வாசித்தேன் என்று தெரியாது. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஒரு யூதன். அவர் ரஷ்யா அந்த கம்யூனிஸ்ட் அடிமைத்தனத்திலே அநேக தேசங்கள் இருந்தது. அதில் ருமேனியா ஒன்று. இந்த ருமேனியா தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த அவர்களோடு சேர்ந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்களை பிடித்து சித்திரவதை செய்தார்கள். சென்னையில் ஒரு மீட்டிங்கில் வரும்போது அவர் ஷர்ட்டை கழட்டி காமிச்சார். உடம்புல 9 ஹோல்ஸ் இருந்து, 9 ஓட்டைகள். 9 ஓட்டைகள் ஐயா, 9 ஓட்டைகள் இருந்தது. சித்திரவதை. ஓ மை காட். ஆனால் அவர் சொன்னாரு, நான் ஊழியம் செய்வேனா, இயேசுவை அறிவிப்பேனா. ஏன்னா கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. சின்ன எதிர்ப்பு வந்தோடனே நம்ம ஞானமா நடக்கணும் பிரதர், இப்பெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ரூம்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்ற இன்றைக்கு சபை எங்கே? அன்றைக்கு ஆதி சபையில அடித்து தூக்கி முட்புதர்ல போட்டாலும் ரத்தத்தை துடைத்து காயங்களை துடைத்து கொண்டு மறுபடியும் இயேசு நல்லவர், இயேசுவனை நேசிக்கிறார் என்று இந்த சிலுவையை சுவிசேஷத்தை சுமந்து சென்ற முதல் நூற்றாண்டு ஊழியர்கள் விசுவாசிகள் எங்கே? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தா கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் சபைகளிலே விசுவாசிகளை உலக ஆசீர்வாதங்களை சொல்லி மயக்க நிலையில் வைத்திருக்கிறார்கள். 100க்கு 90, 95 பிரசங்கங்கள் கேட்டா ஐயோ மக்களை மயக்குகிறார்கள். மோட்டிவேஷனல் பிரீச்சிங் என்ன நிர்மல்? மோட்டிவேஷன். உன்னை அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், உன்னை தாங்குவார். ஆஃப்கோர்ஸ் யா. ஆனா நம்ம எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் ஆற்றுவார், தேற்றுவார், தாளாட்டுவார், நீ அப்படியே இரு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன்னு கிறிஸ்துவத்தை, விசுவாசிகளை ஆத்தும பாரம் இல்லாமல் தேவ ராஜ்யத்தை கட்ட விடாமல் தடுக்கிற ஊழியர்களுக்கு ஐயோ! ஆணுடைய இருதய துடிப்பை புரியாத பொருளாசைக்காரர்கள் அவர்கள். ஏங்க, நம்ம எல்லாம் ரோட்ல தானே இருந்தோங்க. நம்ம எல்லாம் என்ன அம்பானி வீட்டில் பிறந்தோமா? சொல்லுங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்தோம்ல. இன்னைக்கு நம்மள அதை விட கீழே வச்சிருக்காரா, மேல வச்சிருக்காரா?
ரோட்ல இருந்த என்ன, குப்பையில் இருந்த என்ன உயர்த்தி வைத்த தேவனை நாம் அவருக்கு நன்றியோடு ஆராதிப்பதை விட்டுட்டு, நான் சொல்லுவேன் அடிக்கடி, வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் இல்லைங்க. ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் குப்பையில் இருந்த டென்னிஸை கேட்டு பாருங்க. சரல் விலை, டென்னிஸ், ஜான், நாங்கெல்லாம் ஒரே சபையில் ஆராதித்தவர்கள். என்னுடைய ஆரம்ப நிலையில் இருந்தவர்கள் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. கம் ஆன், ஆஸ்க் தேம். அவருக்கு ஊழியம் செய்யறதுனால அவர் கிருபையா உயர்த்தி வச்சிருக்காரு. கீழே போகல, என்னை உயர்த்தி வச்சிருக்க. இன்னும் எனக்கு என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? இன்னும் எனக்கு என்னங்க? அவர் இதுவரைக்கும் நான் கேட்டு கொடுக்கலங்க, அவர் கேட்காம எனக்கு கொடுத்தார். ஏன்னா அவர் எங்க அப்பா, என் தேவைகளை சந்திப்பார். அதை அவர் சந்திப்பார். அது அவர் ஒரு பக்கம் செய்கிறார், இன்னொரு பக்கம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது, அவரை திருப்திப்படுத்தணும் என்கிற துடிப்பு நமக்குள் வருமானால் நலமாயிருக்கும். இன்னும் ஆசீர்வாத பிரசங்கங்கள், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், குறி சொல்லுகிற ஆவியோடு உலா வருகிற கள்ள தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு என்ன சபையில தீர்க்க தரிசனம்னா, உன் பாக்கெட்ல 2000 இருக்கு, உன் பாக்கெட்ல கலர் கலரா கார்டு வச்சிருக்கிற, உன் பேங்க்ல இந்த குறி சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. கிறிஸ்துவின் சிலுவை வீணா போக கூடாது. இன்னும் கொஞ்ச நாட்களில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் வரப்போகிறது. ஒருவர் கூட நரகத்திற்கு போக கூடாது. ஒவ்வொரு விசுவாசி எழும்பி ஆமென் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்ன்ற அறைகூவல் விடுவதற்கான காலம் அல்லவா இது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஊழியம் செஞ்சா அவரை பின்பற்றினாலே போதுங்க. நம்ம பாடணுமே, கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இயேசுவை இன்னைக்கு மற்ற ஜனங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நான் ஜெபத்துக்கு வந்தேன், எனக்கு வீடு கிடைச்சது. ஜெபத்துக்கு வந்தேன், பிள்ளை பிறந்துச்சு. ஜெபத்துக்கு வந்தேன், வேலை கிடைச்சது. ஜெபத்துக்கு, மை காட், என் பாவத்தை மன்னித்தார், என்னை மன்னித்தார், என்னை பாவியான என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இப்பொழுது நானும் அதே காரியத்தை, சிலுவை வீணாய் போகக்கூடாது என்பதை என் இருதயத்தில் சுமந்தவனாக அழிவுக்கு நேராக ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தி தேவ ராஜ்யத்திற்கு நேராக திருப்புகிறேன் என்று 4 சாட்சி எழும்ப சபையிலே. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் தம்முடைய இருதய துடிப்பை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற என்ன பிரசங்கம் வேணும்? என்ன பிரசங்கம் வேணும்? உங்களை இந்த மாலை நேரத்தில் தட்டி எழுப்பி, ஒரு சிலராவது இனிமேல் நான் கிறிஸ்துவின் சிலுவை வீணாக விட மாட்டேன் அப்படின்னு ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில் சர்வீஸில் ஒரு மகள் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாங்க. யாருமா அவங்க? ஒரு தங்கச்சி, ஒரு மகள். நீ தானே? ஆமா. எனக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால தான் காலையில் நான் ரொம்ப நேரம் காஸ்பல் ப்ரீச் பண்ணேன். எனக்கு விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறதை விட எனக்கு சுவிசேஷம் சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love to preach gospel. அவங்களுக்கு ஒரு வார்த்தையாவது அவங்க வாழ்க்கையில நிச்சயமா கிரியை செஞ்சிருக்குமா? கர்த்தர் அவங்களை தொடுவார். எனக்கு அந்த மகளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. காலையில எத்தனை பேர் நீங்க கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதைத்தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க சர்ச்சுக்கு வர்றதில்லை, உங்களோட எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் நீங்க கூட்டிட்டு வர்றீங்க? அப்பதான் நீங்க சொல்ல முடியும், கிறிஸ்துவின், ஏமா நீ கூட்டிட்டு வந்த கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஏயா நான் சர்ச்சுக்கு ஆளை கூட்டிட்டு வரணும், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஏன் ஆத்துமாக்களை ஆண்டவர்கள் கொண்டு வரணும், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது.
இந்த வார்த்தை உனக்குள்ளே ரீங்காரமிடுவதாக. இந்த வார்த்தை உனக்குள்ளே ஆத்தும பாரத்தை தருவதாக. இந்த வார்த்தை ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்க உன்னை தூண்டுவதாக. ஆமென். மறுபடியும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிலுவை வீணாக நான் விட மாட்டேன். கமான் கமான் எவ்ரிவன் 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 எவ்ரிவன். ஏன் பிரதர் ஊழியம் செய்றீங்க? ஏன் பிரதர் ஊழியம் செய்றீங்க? கிறிஸ்துவின் சிலுவை வீணா போக கூடாது. அப்போ சொல்லாங்க பவுலை பார்த்து, ஏயா நீ தான் பணக்கார வீட்டில் பிறந்தியா, ஏயா எல்லாத்தையும் விட்ட? கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகக்கூடாது. ஏயா இப்படி நிந்தை அவமானங்கள்? ஊழியம் செஞ்சா மாலையா வரும். எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள். ஏன் இன்னும் ஊழியம் செய்யற? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஏன் பிரச்சனை பாடுகள் மத்தியில் உனக்கு தேவைகள் இருக்கு, உன் தேவைகள் சந்திக்கப்படல, எதுக்கு ஊழியம் செய்யற? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. இந்த மாலை நேரத்தில் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் எனக்கு இதுக்கு மேல பிரசங்கத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு மனம் இல்லை. கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகக்கூடாது. கமான் 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 கமான். திரும்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க. ஏன்னா உங்க இருதயத்தில் அது எழுதப்படட்டும். கிறிஸ்துவின் சிலுவை. ஏன் படிச்சுட்டே ஊழியம் செய்யணும்? ஏன் படிக்கிற காலேஜில் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை அறிவிக்கணும்? ஏன் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும்? ஏன் இந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்கணும்? இந்திய தேசத்தில் இருக்கிற 140 கோடி ஜனங்கள் இயேசுவை அறியணும். இயேசுவின் ரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெறணும். இந்தியாவிலே பிறந்த ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது. பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்ப வேண்டும். ஏன் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது? வட இந்தியாவில் எத்தனை மிஷனரிகள் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த கதையெல்லாம் வெளியே வரதில்லை. உலகம் முழுவதில் எத்தனை பரிசுத்தவான்கள் ஆமை ரத்தம் சிந்தி மரித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஏயாஸ் ஒரு கணவன், அண்ணன் அகஸ்டின் அண்ணன் சொன்னாங்க, பீகாரில் ஆமன் ஒரு கணவன் மனைவி அழகான 2 பிள்ளைகள். அந்த ஒரு கூட்டம் முடிந்து இரவிலே கூடாரத்தில் படுத்துட்டு இருக்காங்க. ஆமன் விடியற் காலை 3 மணிக்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் ஆமன் ஒரு கோடாரியால் அந்த ஊழியனுடைய தலையை பிளந்து விட்டது. மனைவி பிள்ளைகள் கண்களுக்கு முன்பதாக. அண்ணன் சொல்றாங்க, அந்த அடக்காராதனை நடத்துவதற்கு நான் போனேன். அந்த பிள்ளைகள் மனைவி அவ்வளவுதான், ஆண்டவரை விட்டே போயிடுவாங்க என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த அடக்க ஆராதனையில் அந்த மனைவி எழுந்து சொன்னாள், என் கணவன் ரத்த சாட்சியாக மரித்த இதே இடத்திலே நானும் என் பிள்ளைகளும் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம் என்று சொன்ன பொழுது என்னுடைய கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை என்று சொன்னார்கள். ஏமா, உன் கணவன் செத்துட்டான்ல, உன் உயிரை காப்பாத்திட்டு பிள்ளைய கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போய் வேற ஏதாவது பார்த்து உன் பிள்ளைகளை வளர்த்தி உன் குடும்பத்தை பார்க்கலாம்ல? இல்ல, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக கூடாது. ஆனா இந்த சவுத் இந்தியால தான் எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாத கூட்டம். ஐ எம் வெரி சாரி டு சே. நீங்க இப்படி பேசும்போது நிறைய பேர் நினைப்பான், இவன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான ஆள். நானும் விரோதமான ஆள் இல்லை, பைபிளும் ஆசீர்வாதத்திற்கு விரோதமானதல்ல. ஆனா ஆசீர்வாதத்தை தேடுவதற்கு பைபிள்ல எங்கேயும் சொல்லல. தேவ ராஜ்யத்தை தான் தேட சொல்லி இருக்கிறது. நீ தேவ ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் என் தேவைகளுக்கு மேலாக எல்லாவற்றையும் சந்தித்து என்னை தலையை உயர்த்தி வைக்கிற தேவன் அல்லவா? அவர் என்னுடைய தகப்பன் அல்லவா? அவரை நம்புற, அவருக்காக நிக்கிற ஒருத்தரையாவது கைவிட்டு இருக்காராங்க? சொல்லுங்க. இன்னும் நான் உலக ஆசீர்வாதத்துக்காகவா இயேசுவை பின்பற்றுகிறேன்? இயேசு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது அவருக்கு பின்னால திரள் கூட்டம் சென்றது. நல்லா பேசுறாருங்க, சூப்பரா பேசுறாருங்க கேட்க. ஆமாம், அவர் கூட்டத்துக்கு போனா சுகம் கிடைக்குதுன்னு ஒரு கூட்டம். ஆமா, இனி பயங்கரமான கூட்டம். ஆனால் கொஞ்சம் பரலோக ராஜ்யத்தை குறித்து, விட வேண்டியதை குறித்து, உபதேசங்களை குறித்து, கடினமான காரியங்களை பேசும் பொழுது எல்லாரும் சல்யூட் பண்ணிட்டு போயிட்டான். 12 பேர் வேற வழி இல்லாம நிக்கிறான். ஆண்டவர் திரும்பி பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அவரின் பேதுரு சொன்னார், நாங்கள் எங்கே போவது? நித்திய ஜீவனை அடைவதற்காகத்தான் நான் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நித்திய ஜீவனுக்கு போகிற ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. நாங்க உம்மை உலக ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றல, என் சரீர சுகத்திற்காக பின்பற்றல.
ஆமென். எழுப்புதலை யாரை கொண்டு கர்த்தர் செய்வார் என்றால், சுகபோகமாக வாழ்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவிற்காக இலக்காயத்தமானவர்களை கொண்டுதான் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். சரீர சுகம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, கிறிஸ்துவை சுமந்து செல்வேன் என்று எழும்பினால் உங்களைத்தான் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆமென் தேவனோடு நடக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்தை அசைக்க போகிறார். சின்ன பிரச்சனை வந்தவுடனே தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களை அல்ல, பிரச்சனைகள் வரும்பொழுது இன்னும் ஆண்டவரோடு நெருக்கமாக, இன்னும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, இன்னும் முன்பாக செல்லுகிற ஒரு சிலரை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை. மாயையான பிரசங்கங்களை கேட்டு மயங்கி விடாதீர்கள். நீங்க ஒரு நல்ல சபையில இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளோடு ஊழியர்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். உலக ஆசீர்வாதங்களை சொல்லி சொல்லி விசுவாசிகளை மயக்க நிலையில் வைத்திராதிருங்கள். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது என்ப தரிசனத்தை சுமந்து கொண்டு சபை முன்பதாக செல்லுவதாக, சபை ஆத்தும ஆதாய பணியிலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்துவதாக, ஏதோ ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாய வீரர்களாக மாறுவார்களாக. எல்லா சர்ச்சுக்கும் போங்க, அந்த சபையில யாருங்க ஆத்தும ஆதாயம் பண்ற? அந்த அம்மா மட்டும்தான், அந்த சகோதரி மட்டும்தான், இந்த சகோதரன் மட்டும்தான். ஒரு சபைக்கு ஒரு ஆளா ரெண்டு ஆளா? மற்றவங்க எதுக்கு? இயேசு ரட்சித்தார். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள்? ஏன் சர்ச்சுக்கு வர்றீங்க? ஆசீர்வாதத்துக்காகவா? உன் பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காகவா? சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்காகவா? இந்த உலகத்தில் நல்லா வாழ்றதுக்காகவா? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகிறதே. ஆண்டவருக்கு நீங்க ஏதாவது ஆத்துமாதான் செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் கீழே விட மாட்டாருமா? விட மாட்டாரையா? உங்க தேவைகளை சந்திப்பாரியா? உங்க தேவைகளை சந்திப்பாரியா? உங்களை சுகம் கொடுப்பாரியா? உங்க பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைப்பாரியா? கர்த்தர் கிறிஸ்துவிற்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ஆமென். சொல்லுங்க. கிறிஸ்துவிற்காக இழந்தவர் எவரும். ஆமென். சுகத்தை இழந்தவர்கள், ஆமென், பணத்தை இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டதே இல்லை. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு, ஆமென், எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் கேட்கிறையா? இம்மையிலேயே நான் 100 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு சகோதரனை இழந்தா உனக்கு 1000 சகோதரரை சபையில வைத்திருக்கிறேன். ஒரு அம்மா விழுந்த 1000 அம்மா வச்சிருக்கேன். அதுதாங்க குடும்பம், சபை. நம்ம அருதூர்குறிச்சியில சொல்லும் போது, ஆமென், இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், அவருக்கே 70 வயசு ஆக போகுது. அவங்க அம்மா இறந்த உடனே புலம்பல் பாடு, அம்மா அம்மா அம்மா. நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை சொல்லி விசுவாசிகளையும் கரைய பண்ணுகிற, ரொம்ப வேதனைனால சொல்றேன். ஐ டோன்ட் கேர் யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. நம்ம மரண வீட்டில் பாடுறதெல்லாம் நம்பிக்கையுள்ள பாடல்கள் அல்லவா? இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த நம்பிக்கையோட தான் சாக கொடுத்திருக்கிறேன். நானும் சாக ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா என் மரணம் எனக்கு முடிவல்ல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், ஸ்திரீகள் சாக கொடுத்த பிள்ளைகளை திரும்ப பெறவில்லை, வாளால் அறுப்புண்டார்கள். விடுதலை பெற வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் விடுதலை பெற சம்மதியாமல் தன் ஜீவனை ஊற்றினார்கள். ஏன்னு கேட்டா, மேன்மையான உயிர்த்தெழுதலிலே பங்கடைவதற்காக. கிறிஸ்தவன் தேவன் கொடுக்கிற ஒரு விசுவாசம், இயேசு கிறிஸ்து தருகிற விசுவாசம் நமக்கு முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். மரணம் நமக்கு முடிவல்ல,
மரணம் பயம் நமக்கு இல்லை. ஏனென்றால் நான் மரிச்சா ஒரு காரியம் நடக்கு, என் ஆவி தேவனிடத்துல போகுது, என் சரீரம் மண்ணுக்கு போகுது. ஆனா விலையேற பெற்ற என் ஆத்துமா பரதீசில் போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ தேவனை அறிந்தவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மரணம் ஒரு முடிவல்ல. அதனால யாராவது இறந்துட்டாங்களா துக்கம் இருக்கும், ஆனா அவங்கள நம்ம சந்திப்போம். அதனால என்ன செய்யணும்னா உயிரோடு இருக்கும் போது அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்திடணும். அப்போ நம்ம சொல்லுவோம், பரவாயில்ல அவங்க கர்த்தருக்குள்ள கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு இறந்துட்டாங்க, நான் அவங்கள போய் பார்ப்பேன். ஃபினிஷ்ட். நம்முடைய துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாத்திடுவாரு. புலம்பல் பாடக்கூடாது. ஐயோ நான் யார் அம்மானு கூப்பிடுவேன். ஓ மை காட், வாட் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கு. ஆமென். அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்காம இருக்கணும். நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை தான் கேட்கணும். ஆமென். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லலை, சபையை எச்சரிப்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த ஆள் அம்மாவை பற்றி பார்த்தா நாளைக்கு ஒருத்தன் அப்பான்னு பாடுவான். இயேசுவை தவிர அப்பாவும் யாரையும் கூப்பிடக்கூடாது. ஆமென். உலக அப்பா கூட டெம்பரரி தான், அவர் தான் நமக்கு பரம தகப்பன். சொல்கிறவங்க மட்டும். எங்கள் அப்பா எனக்கு 18 வயசு வரைக்கும் இருந்தாங்கம்மா. when I was 18 years my daddy passed away. ஆனால் உயிரோடு இருந்த காலத்தில் கூட எங்கள் அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பாவுடைய அன்பு எனக்கு தெரியாது. எங்கள் வீடு நரகம் போல இருக்கும். எங்கள் அப்பா ரோமன் கத்தோலிக்கில் ரட்சிக்கப்பட்டாங்க. ரொம்ப ஊழியமெல்லாம் செய்வாங்க, கிராம ஊழியம்லாம், அரசாங்கத்தில் நல்ல உயர் அதிகாரியாக இருந்தாங்க. ஆனால் எங்கள் வீடு நரகமாக இருக்கும். எங்கள் சர்ச்சில் எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு சாட்சி, எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர். தசமாக வாங்கினா காணிக்கு சம்பளம் வாங்கினா தசமாக கொடுக்காம வீட்டுக்கு வரமாட்டாங்க. வெளியே எங்கள் பாஸ்டர் கேட்டிங்கன்னா இருந்தால் இவரை மாதிரி இருக்கணும். ஆனால் எங்களை கேட்டால் தான் தெரியும் எங்கள் வீடு நரகம் போல இருந்தது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் 3ஆவது நாளிலிருந்து எங்கள் அம்மாவை அடிக்க ஆரம்பித்தவர் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா அடி வாங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு அடி விழு. எதுக்கு அடிக்கும் தெரியாது. எங்கள் அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இயேசு என்றைக்கு என்னை ரட்சித்து, அதனால தான் நான் கடவுள் இல்லைன்னு சொன்னேன். எங்கள் அம்மாட்ட ஆர்கியூ பண்ணேன். இயேசுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இயேசு இருந்தா இயேசு ஆராதிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் இவ்வளோ நரகம் போல? இயேசுவே கிடையாது, கடவுளே கிடையாதுன்னு சொன்னவேன்னா கோயம்புத்தூரில் தீக்கா மன்றத்தில் உட்கார்ந்துருந்தேன் நான் படிக்கும் போது. ஆனால் என்னுடைய 18வது வயதில் இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என்னை தேடி வந்தார். பயங்கரமான ஒரு நெருக்கத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்து அவரை சார்ந்து கொள்ள என்னை அவர் தள்ளினார். அவரை நான் அன்றைக்கு பிடித்தவன். இதுவரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் தீவிரமாக நான் அவரை நேசிக்கிறேன். அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். அவர் மேல இருக்கிற நேசம் கொஞ்சம் கூட குறையில, அதிகமாக எனக்குள்ளே அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களை விட இன்றைய நாட்களில் எனக்குள் வைராக்கியம் அதிகரிக்கிறது. ஏனென்றால் சிலுவை வீணாய் போகக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக நான் விட மாட்டேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அப்பான்னு ஏசப்பாவை தான் ஆசையாக கூப்பிட்டேன். நான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுறேன். நான் பிதாவே அப்பான்னு. சின்ன வயசுலலாம் ஒரு சில பிள்ளைங்க அப்பா கூட உறவாடி ஜாலியாக விளையாடும் போது நான் ஏங்கி இருக்கிறேன். நான் ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது என் கை காலெலாம் நடுங்கும். எங்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரிகள். ஒரு நாள் என் சகோதரி இறந்துட்டாங்க. தேவராஜ் பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினச்சி பெரிய கட்டை எடுத்து அடித்தார், மண்டை உடைஞ்சிருச்சு. என்னுடைய 2வது சகோதரி டென்னிஸுக்கு தெரியும். சென்னையில் ஊழியம் செய்து தன்னுடைய 48வது வயதில் இறந்து விட்டாங்க. ஹலோ, இந்த உலக அன்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் என்னை உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருப்பார் என்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me?
சும்மா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடி பாடி ஏமாற்றக்கூடாது. நீ என்னை நேசிப்பது உண்மையானால் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவாயாக. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இயேசுவை பின்பற்றினா பஞ்சு மெத்த கிடையாது. முட்கள் நிறைந்த பாதை இருக்கலாம். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமானது. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். ஆனால் இதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்திலே ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், தங்க வருது, பணம் வருதுன்னு ஒரு பெரிய திரள் கூட்டம் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது, உபத்திரவங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே இயேசுவுக்காக நான் வாழுவேன், சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுவேன் என்று அவரை பின்பற்றுகிற ஒரு சில கூட்டத்திலே நீங்களும் நானும் இணைந்து கொள்ள கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வியாதி இருக்கா, இருக்கட்டும், அவர் சுகம் கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும். இல்லை பவுல் மாதிரி, பவுல்கிட்ட சொன்ன மாதிரி, இல்லைடா நான் தாண்டா அனுமதிச்சிருக்கேன், என் கிருபை போது நான் இருந்துட்டு போட்டும் பிரதர். ஆனாலும் அதோடு கூட நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன், நான் இன்னும் அவரை நேசிப்பேன், சிலுவை வீணாய் போக நான் விட மாட்டேன். என்னுடைய குறைவுகளை சொல்லி, என் தேவைகளை சொல்லி, என்னுடைய பலவீனங்களை சொல்லி நான் செயல்படாமல் இருக்க மாட்டேன். கடைசி மூச்சு வரைக்கும், என் ஜீவன் பிரியும் வரை. எத்தனை பேர் அந்த பாடல் தெரியும்? என் நாட்கள் முடியும் வரை. அந்த பாடலை பாடலாம். அவங்க கரங்களை உயர்த்த முடியும். உயர்த்து. என் நாட்கள் முடியும் வரை. Come on brothers. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும். I love you Jesus, I love you Jesus, I love you Lord. சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பே. உம்மையே பாவி என்று என்னை தள்ளிவிடாமல் பாடலாமா? ஓ பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மும் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. பாடுங்க பாடுங்க தம்பி தங்கச்சி மகளை பாடுவி. பாவி என்று என்னை தள்ளாமல் ஓ அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் தம்முடன் சேர்த்து கொள்ள நீர் மீண்டும் வருவீரே. எனக்காக மீண்டும் வா. கடைசி அவர் விசை சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும், என் சுவாசம் ஒழியும் வரை, கடைசி மூச்சு வரைக்கும் சிலுவையை சுமப்பேன், இயேசுவை பின்பற்றுவேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன். ஓ come on again. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. ஒரு சரித்திர சம்பவத்தை நான் மருதூர் குறிச்சியில சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த அத்தனை சீஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் அவர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள்.
ஆமன். எல்லாரும் இரத்த சாட்சியா மரித்தார்கள். பேதுரு மட்டும் இப்ப மிச்சம் இருக்காரு. ரோமாபுரியிலே ஊழியம் செய்ய அவர் போன பொழுது ரோமர்கள், அந்த மத தலைவர்கள், ஆமன், இவரை கொலை செய்ய, காலையில இவரை கொலை செய்வதற்கு ஆமேன் தீர்மானம் பண்ணி இருந்தார்கள். அந்த நேரத்தில் விசுவாசிகள் பதறி விட்டார்கள். ஐயோ, நீங்கள் ஒருவர் தான் அல்லவா இயேசுவோடு இருந்தவர்கள், தயவு செய்து நீர் இந்த இடத்தை விட்டு போயிருங்க ப்ளீஸ். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உயிரோட இருக்கணும், சபையை பலப்படுத்த. பேதருக்கு மனதில்லை தான். ஆனால் விசுவாசிகள் சொல்ற பிரஷர்ல நடுராத்திரியிலே அந்த பட்டணத்தை விட்டு அவர் வெளியே கடந்து சென்றார். எப்படியோ பட்டணத்தை விட்டு கிராஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் மெதுவா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவை, இயேசு சிலுவை சுமந்து தள்ளாடி வருகிற ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். இவர் பதறிட்டார். ஆண்டவரே, நீங்க என்ன மறுபடியும் சிலுவை சுமந்துட்டு வரீங்க? இன்னும் எதுக்கு நீங்க சிலுவை சொல்றீங்க? இயேசுவேன்னு கத்துனாரா ரோட்ல. அவர் சொன்னாரா, எனக்கு வேற ஆட்கள் இல்லடா, நீயும் மரணத்தை பார்த்து பிரஷர்ல பயந்து போறடா, எனக்கு வேற ஆள் இல்லடான்னு சொன்ன உடனே அங்கேயே முழங்கால் போட்டு அவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து திரும்ப அவர் உள்ளே போனாராம். காலையில அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். சிலுவையில் அறைய அவர் தீர்மானித்த பொழுது அவர் சொன்னாரா, எங்க இயேசப்பாவை சிலுவையில் நேரம் அரைஞ்சாங்க, என்ன நீங்க அப்படி அரைஞ்சிடாதீங்க, அதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று. ஏன் பேதுரு, ஏன் இப்படி செஞ்சீங்க? சிலுவை வீணாய் போகக்கூடாது. என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் சபைக்கு ஒரு பெரிய வீரியம் உண்டாகும். என்னுடைய தியாகத்தினால் இன்னும் வாலிபர்கள் எழும்புவார்கள். வாலிப தம்பி, தங்கச்சி, நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனை மிஷனரிகள் தங்கள் விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு ப்ராஸ்பெரிட்டி தியரியை மட்டும் பேசுற ஆட்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிற கள்ளர்களுக்கு சொல்லுகிறேன், சபை உருவானது மிஷனரியுடைய ரத்தத்தின் மேலதான் சபை உருவானது. தேவ ஊழியருடைய தியாகத்தினால தான் சபை உருவானது. என்றைக்கு அந்த தியாகத்தையும் அவர்கள் சிந்தின ரத்தம், அவர்கள் செலுத்தின விலைக்கரையத்தையும் சபை மறந்து போகிறதோ, அன்றைக்கு சபை மரித்து போன சபையாகவே மாறிவிடும். இன்றைக்கும் பாடுகள் சகிக்க ஆட்கள் வேண்டும். இயேசுவிற்காக இரத்த சாட்சிகளாக மரித்தாலும் சிலுவையை உயர்த்தி பிடித்துக் கொண்டே மரிப்பதற்கு பயந்தாங்குள்ளிகளை வைத்து தேவராஜ்யம் ஸ்தாபிக்க முடியாத தைரியம். விசுவாச வீரர்களை பாருங்க, இரத்த சாட்சிகளை பாருங்க, கடைசி மூச்சு போற வரைக்கும் இயேசுவை உயர்த்தினார்கள். நம்ம பாடுறோமே, I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக. யார் எழுதின பாட்டு? கடைசியாக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன் ஒரு பரிசுத்தவான் பாடின பாட்டு இது. இரத்த சாட்சியா கொஞ்ச நேரத்தில் அந்த மரண தண்டனை வரப்போகிறது. அந்த நேரத்தில் தான் இயேசுவை மறுதலிச்சிரு, இல்லைன்னா கொலை பண்ணிடுவோம் சொன்ன. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். Come on, sing. அர்ப்பணத்தோட பாடுங்க பிரதர். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். Come on, sing with me. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன்.
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் உலகம் என் பின்னே, சிலுவை என் முன். Come on everyone. உலகம், வாலிப பிள்ளைங்க பாடுங்க, வாலிபர்கள் பாடுங்க. சிலுவை உலகம் என் பின்னால, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கடைசியா ஒரு விஷயம், இயேசுவின் பின்னே எல்லாரும் அர்ப்பணத்தோடு, இயேசுவின் பின்னே, I have decided to follow Jesus. Oh, போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக. Glory, glory God. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Hallelujah. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் சிறைச்சாலைகளே பாஸ்டர்ஸ், முக்கியமான சிட்டிஸ்ல இருக்கிற பாஸ்டர்ஸை பிடித்து கொண்டு போவார்கள். அப்படி பிடிச்சிட்டு போகும்போது ஒரு பாஸ்டர் பிடிச்சி அவங்களுடைய நெட்வொர்க்ல இருக்கிற ஆண்டவருக்காக வல்லமையாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஹவுஸ் செல்ஸ், அண்டர் கிரவுண்ட் சர்ச் நடத்துற பாஸ்டர்ஸ், விசுவாசிகளுடைய லிஸ்ட்டை கொடுன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி கேட்டாங்களாம் ஒரு பாஸ்டர். அவர் சொல்றாரு, நோ, என் கூட இருக்கிறவங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அடித்தார்கள், சித்திரவதை பண்ணார்கள், காட்டி கொடுக்க மாட்டேன். கடைசி அவருடைய 7 வயது மகனை கூட்டிட்டு வந்தாங்க. நீ இப்ப காட்டி கொடுக்கலன்னா இவன் அவன் கண்ணு முன்னால எப்படி செய்வாங்க தெரியுமா? அந்த 2 காலையும் பிடித்து இழுத்து செவுற்றிலே அடிப்பார்கள், தலை சிதறி மறிப்பார்கள், அந்த சிவரெல்லாம் இரத்த காயம். சொன்னார்கள், இதை உன் பிள்ளைக்கு செய்ய போகிறேன். தடுமாறினார் பாஸ்டர், தடுமாறினார். பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய, நாங்க ரெடி. ஆனா பிள்ளைகள் போது கொஞ்சம் தடுமாறும் இல்ல. அந்த பாஸ்டர் தடுமாறினார். தடுமாறி, இல்லை என் பிள்ளைய கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த 7 வயது பையன் அவங்க அப்பா பார்த்து சொன்னார், டாடி தயவு செய்து காட்டி கொடுத்துடாதீங்க. நான் இப்போ இறந்தன்னா அடுத்த நொடி ஏசப்பாட்டிருப்பேனா. நாங்க போய் நிற்கும் போது கூட இருந்தவங்களை காட்டி கொடுத்தவருடைய மகன் நான் சொல்லக்கூடாது. அப்படி என்னை அடையாளம் பரலோகம் காண்பிக்க கூடாது. நான் செத்த, நான் ஏசப்பட்டதான் போவேன் டாடி, நீங்க மட்டும் காட்டி கொடுத்துடாதீங்கன்னு அவன் சொல்லி கொண்டிருக்கும் அதை காலை பிடித்து சுவரில் அடித்து தகப்பன் முன்னாலே அந்த பிள்ளை மறித்தான். இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்களை படிச்சுதான் ரொம்ப வைராக்கியமா பேசுறோம், வைராக்கியமா வாழ்றோம். ஊழியம் உண்மையா செய்யணும், சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும் என்று ஓடுகிறோம். உனக்குள்ளுக்குள்ளேயும் இந்த வைராக்கியம் இந்த மாலை நேரத்தில் பற்றி பிடிப்பதாக. ஒரே ஒரு வாழ்க்கை பிரதர், எப்படி வேணாலும் வாழலாம், நீ டிசைட் பண்ணிக்கோ. பாவம் செஞ்சுட்டு உலகத்தை அனுபவிச்சுட்டு ஜாலியா வாழலாம். ஆனா முடிவு பரிதாபமானால் கிறிஸ்துவிற்காக பாடுகளை சகித்து ஆத்தும ஆதாயம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் என்று ஒரு கூட்டம் எழுப்பினார். ஆமா, இன்றைக்கே பரலோகம் உங்கள் நிமித்தம் மகிழ்ந்து களிகூரும். அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்துதான் கர்த்தர் நீங்க இருக்கிற இடங்களை அசைக்க போகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா இடத்திலும் சொல்கிறேன், என்னால் எழுப்புதல் தான் என்னுடைய கனவு. ரிவைவல் இஸ் மை பேஷன். அதுதான் என்னுடைய பாரம். கர்த்தரை பாரப்படு. எழுப்புதலை யார் மூலமாக எழுப்புதல் வரும் என்றால், வாலிபர்கள் கவனிங்கள், பிரபலமான ஊழியக்காரர்கள் மூலமாக அல்ல. தங்களை சூப்பர் ஸ்டாராக செலிபிரிட்டியா காண்பித்து சுகபோகத்தில் திளைக்கிற ஊழியர்களை கொண்டு ஒரு எழுப்புதலும் வரப்போவதில்லை.
ஆனால் அடையாளம் தெரியாமல் மறைந்திருந்து சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை வீணாய் போகக்கூடாது என்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆமீன் தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே சிலுவையை சுமந்து தேவ ராஜ்யத்தை சுமக்கிற மறைந்திருந்து ஊழியம் செய்கிற ஒரு சிலர் மூலமாகத்தான் இந்த தேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த வரிசையில கர்த்தர் உங்களை தேட வந்திருக்கிறார். நான் இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கல, ஆனா எனக்கு இதை தாண்டி என்னால போகவே முடியல. இதை தாண்டி என்னால போகவே முடியல. கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு நான் ஜோம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி. நல்ல அழகா பிரசங்கம் பண்ணுறதுன்னா வேற யாரையாச்சும் கூப்பிட்டுக்கோங்க. பட் கிறிஸ்துவின் பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் ஏவுகிறார். கண்களை மூடலாமா? Come on, everyone, close your eyes. ஒரு கூட்ட ஜனத்தை, ஒரு கூட்ட வாலிபர்ல இங்க எழுப்புறேன்னு கர்த்தர் எனக்கு என்னோட பேசிட்டே இருக்கிறேன், உணர்த்துகிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, நான் ஆண்டவருக்காக சாகவும் ஆயத்தம், இந்த சுவிசேஷத்திற்காக நான் மரிக்கவும் ஆயத்தம். நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் இயேசுவுக்காக நான் வாழ போகிறேன். சாகர வரைக்கும், என் கடைசி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு கனவுகள் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து எனக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்கு. ஆனா அதன் மத்தியிலே கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. அதற்காக வாழுவேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் படிக்கிற ஸ்கூல்ல, படிக்கிற காலேஜில், நான் வேலை செய்யற கம்பெனியில், நான் குடியிருக்கிற இடத்துல, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சிலுவை வீணாய் போக விட மாட்டேன். இந்திய தேசத்தில் ஒருவேளை இயேசுவை தவறாக புரிந்தவர்கள், இயேசு யார் இந்த நேரத்தில் எழுப்பி போக கூடாது. யார் எழும்பு? உட்காருமா, உட்காருங்க ப்ளீஸ். Jesus name. Glory to God. பஸ்ஸுக்கு அவசரமா போகணும், பஸ் கிடைக்காது, இல்லைன்னா நடந்து போகணும் 10-50 கிலோமீட்டர்னா come on, go ahead. or otherwise சும்மா யாரும் எழும்பக்கூடாது. Please close your eyes. கண்களை மூடுங்க பார்க்கலாம். Hallelujah, glory to Jesus. இன்னைக்கு ஒரு கூட்ட பிள்ளைகள் மேல கர்த்தர் தம்முடைய முத்திரையை போட விரும்புகிறார். எனக்கு ஆண்டவர் பேசுறதுனால தான் நான் பைபிளை மூடி வச்சிருந்தேன். ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ண விரும்பவில்லை. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். ஆமீன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற நீங்க சாகர வரைக்கும் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறீங்க. நான் சொல்றேன், அநேக வாலிபர்களை கர்த்தர் எழுப்புகிறார். மருதூர் குறிச்சியில சண்டே நான் பேசினேன். ஆமீன். 110வது சங்கீதத்தில் உம்முடைய பராக்கிரமத்தின் நாடிலே ஆண்டவரே உமக்கு ஒரு யவன ஜனம் விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் ஒரு யவன ஜனம் உமக்கு பிறக்க போகிறது. நான் நாளைக்கு தான் ஆல்டர் கால் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த இடத்துல எனக்கு அநேகர் உண்டு. இந்த இடத்துல எனக்கு சிலுவை சுமப்பதற்கு, பாடுகளை சகிப்பதற்கு, இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்து தேசங்களுக்கு கொண்டு போக இங்கே ஒரு கூட்டம் எனக்கு உண்டு என்று கர்த்தரை பாரப்படுத்துகிறதுனால நான் உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எழும்பு, இது உன்னுடைய நேரம். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டவர்கள், கிறிஸ்தவ சபைகளை தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஒருவேளை எதிர்க்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆமென். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது இயேசுவின் ரத்தம் தான் முழு மனு குலத்திற்கும் பாவத்திலிருந்து விமோசனம் கொடுப்பதென்று அவர்களுக்கு தெரியாது. நான் ஊழியம் செய்யறது எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் பணத்தை வச்சு விளையாடுறதுனால முழு கிறிஸ்தவத்தையும் தவறாக பார்க்கிறார்கள். நாங்கள் ஏன் ஊழியம் செய்கிறோம் தெரியுமா? ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக கூடாது. இந்தியாவிலே, ஏன் தாய் நாட்டிலே இயேசு சிந்தின ரத்தம் வீணாய் போக கூடாது. இன்றைக்கும் இந்தியாவிலே பாவ விமோசனத்துக்காக நரபலி செலுத்துகிறார்கள், சொந்த பிள்ளைகளை பலி செலுத்துகிறார்கள். ஏராளமான மந்திரவாதிகள் ஜனங்களை பயமுறுத்தி, ஆசீர்வாதம் வேணுமா, உங்களுக்கு விடுதலை வேணுமா, உங்க பிள்ளைய பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பலி செலுத்துகிற இந்த நம்பிக்கை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி: நீ ரத்தம் சிந்த வேண்டாம், நீ நரபலி செலுத்த வேண்டாம். உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்.
தைரியமா சுவிசேஷத்தை அறிவிங்க. கூட இருக்கிறவங்களை சொல்லுங்க, எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், வேலை போகும், உன்னை காலேஜில் இருந்து தூக்குமா, ஆனாலும் சுவிசேஷம் சொல்றத நிறுத்தாதீங்க. ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் எழுப்புகிறார். இந்த இடத்துல இருக்கிறவங்களா சரி, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை சுகபோகமாக வாழ்கிறதல்ல, சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிற்காக இழப்பதற்கு ஆயத்தமா? கிறிஸ்துவிற்காக வேலையை இழக்க ஆயத்தமா? கிறிஸ்துவிற்காக எதையும் இழக்க ஆயத்தமா? ஜீவனையே இழக்க ஆயத்தம். நான் ஆண்டுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். நான் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவேன். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக விட மாட்டேன். என் சாகர வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் வேகமா எழுப்பி நிற்க கேட்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கமான் குயிக், வேகமா எழுப்பி நின்று 2 கரங்களை உயர்த்த நான் கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சீக்கிரமா. ரபா கராதானமா ரே மஹந்த ரகாதானமா ஷேகே ரீ மஹந்த ரகதானா. ஹalleluya. இன்னும் 1 நிமிஷம் கொடுக்கிறேன். சீக்கிரமா ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் ஆமென் உங்க கரங்களை உயர்த்தி ஆமென், நான் ஆண்டவரே உமக்காக வாழ போகிறேன், இயேசுவுக்காக வாழ போகிறேன், கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டுடைய சித்தத்தை நான் செய்வேன், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் சொல்றவங்க வேகமா உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உயர்த்தினவர்கள் வேகமா எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமென். இப்ப எழும்புறவங்க மட்டும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். எழும்பி நில்லுங்க. ரேமா காத்தர் ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் ஒப்பு கொடு. கர்த்தர் என் கூட தான் பேசி இருக்கிறார் பிரதர். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன். இனிமேல் உலகத்துக்காக வாழ மாட்டேன், இயேசுவுக்காக வாழ போகிறேன். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்காக வாழ போகிறேன். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக நான் விட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் சீக்கிரமா one more time ஒரு விசை கூட உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். எழும்பி நின்று உங்களை தேவனுடைய பாதத்திலே பலிபீடத்திலே சமர்ப்பிக்க கேட்கிறேன். எழும்பி நிற்கிறவர்கள் 2 கரங்களும் உயர்த்துங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஆண்டவர் எழுப்பி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் வருவதாக. இவர்களுக்குள்ளே சாகர வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு பெரிய வைராக்கியத்தின் ஆவியானவர் இவர்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவரை எதையும் இழக்க ஆயத்தம். இழப்புன்னு சொன்னா நிறைய பேர் ஒப்பு கொடுக்கல பாருங்க. படிப்பை இழக்கிறதுக்கு ரெடியா, வேலை இழக்கிறதுக்கு ரெடியா? இன்னைக்கு they are not, people are not ready to lose anything for kingdom. ஆனால் கிங்டத்துக்காக இழந்தவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். இயேசுவிற்காக இழந்தவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். ஆமென். நான் எதையும் இழக்க ஆயத்தம். ஆண்டுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நான் எதையும் இழக்க ஆயத்தம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் வந்து அமருவதாக. இவங்களுக்குள்ள நீங்க போட்ட அக்கினி அணையக்கூடாது. சாகர வரைக்கும் உமக்காக ஓட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த பிள்ளைகள் மேலே தேவ கரமும் நம்முடைய வைராக்கியமும் ஆண்டவரை என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. Bless these people of God. தயவு செய்து உட்காருங்கள். கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்னும் ஒரு கூட்டத்துக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நாளை காலையில் ஞானஸ்தான ஆராதனை. கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகணும்னா நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம். என்னை ரட்சிக்க, என்னை மீட்க கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சபைக்கு வந்துட்டு இருக்க ஞானஸ்தானம் எடுக்கல. 15 வயசுக்கு மேலாச்சு, இன்னும் ஞானஸ்தானத்தில் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணல. ஞானஸ்தானம் என்பது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. ஹalleluya. இதுவரைக்கும் நான் ஒப்பு கொடுக்கல. ஒருவேளை மற்ற சபைகளிலிருந்து, மற்ற பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா ஆமென் ஹalleluya. ஒருவேளை குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து வாங்கியிருக்கலாம், தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம். அது வேதத்தில் இல்லாத சத்தியம். ஆமென். பைபிள் ஞானஸ்தானம் என்றால் பேப்டைசோ என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. பேப்டைசோ என்றால் மூழ்குதல். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்குவது என்ன ஆமென் அடையாளம் என்றால் பழைய பாவ மனிதனை புதைப்பதற்கு. தண்ணீரிலிருந்து வெளியே வரும்பொழுது பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு வெளியே எழும்புகிற ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். அப்படி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அது எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சத்தியம் இதுவே. ஹalleluya. ஒருவேளை இதுவரைக்கும் நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கலையா,
ஞானஸ்நான உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? ஏசப்பா, இனிமேல் நான் உங்களுக்காக வாழ போறேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமா வாழ போறேன், உங்க சித்தம் செய்ய போகிறேன், உம்மோடு கூட நான் உடன்படிக்கை செய்ய விரும்புறேன். இதுவரைக்கும் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. ஆனா இந்த ராத்திரி கிறிஸ்துவின் சிலுவை என் வாழ்க்கையில வீணா போயிடக்கூடாது, என்னை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் ஆமென், ஹalleluya. சீக்கிரமா, இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனா இந்த ராத்திரி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க நல்ல உயர்த்துங்க. தம்பி, காட் பிளஸ் யூ. சகோதரா, காட் பிளஸ் யூ. தம்பி, காட் பிளஸ் யூ. அம்மா, காட் பிளஸ் யூ. அம்மா, ஹalleluya. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஒரு சிலர் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் போதகரை அணுகினால் உங்களை தொடர்ந்து அந்த சத்தியத்துக்குள் நடத்தி ஞானஸ்நானம் அவர் கொடுப்பதற்கு அவர்கள் வழி நடத்துவார்கள்.